இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வணக்கம். அக்ஷய லக்னம், துலா லக்னம். எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு, நீங்க லக்னம்னு எல்லாரும் சொல்றீங்க, எங்களுக்கு புதுசு இது, நான் லக்னம்ங்கிறது பார்த்ததே கிடையாது, நீங்க சொல்ற லக்னத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ பிளே ஸ்டோர்ல அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து மூணையும் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிறந்த லக்னம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிவப்பில் ஒரு கோடு போட்டிருக்கும், ஒரு ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டங்களில் ஓரமாக ஒரு கோடு போட்டிருக்கும். நிறைய பேருக்கு லக்னமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க, நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் மட்டும்தான் 100ல் 25% தெரிஞ்சது பார்த்திங்கன்னா எனக்கு லக்னம் தெரியாது, எனக்கு ராசியும் நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். லக்னம்ங்கிறது ஜாதகம் பார்க்க வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது. இன்றைக்கும் ராசியை வச்சு தான் எல்லோரும் ராசி பலன்கிறது பார்க்குறாங்க. நீங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிறப்பு லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுடைய வயதிற்கேற்ற லக்னம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதற்கு ஏஎல்பி அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாங்க. அந்த லக்னம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சொல்லக்கூடிய பலனை அந்த இடத்துல வச்சு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அந்த நண்பருக்கு நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க நீங்கள், ஓகேங்களா? அப்போது இன்னைக்கு அக்ஷய லக்னம், துலா லக்னம். துலா லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்கிர பகவான். அவர் 1க்கும் 8க்கும் அதிபதி. அவர் தான் பிரச்சனைக்கு காரகன். பிரச்சனைங்கிறது நம்மளே போய் தேடிக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அவமானங்கள் நம்மளே போய் தேடிக்கிறதுன்னு, அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த துலா லக்னம். அக்ஷய லக்னமாக வர்றவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமா? படிப்பு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் படிப்புக்கு ஏற்று படிப்பாங்களா? ஆமாம். நண்பர்களுடைய ஆளுமைங்கிறது படிப்பில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். வருமானத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்களான்னா, இந்த துலா லக்னம் ஆரம்பித்த 2 வருஷம் ஜாதகருக்கு வருமானத்தை பற்றிய சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். முயற்சி எப்படி இருக்கும்? முயற்சிங்கிறது பிரச்சனையே கொடுக்கும். இவங்க என்ன ட்ரை பண்ணாலுமே அங்கே ப்ராப்ளம் ஆகும், சண்டை வரும், சச்சரவு வரும். இதாட்டி ட்ரை பண்ணுறோன்னு பண்ணிவிட்டு அங்கே கடன் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த துலா லக்னம், அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த வருமானம் உழைத்த உழைப்புக்கு ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எனக்கு துலா லக்னமாக இருந்ததுன்னா அடுத்த சில காலங்கள் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஊதியம், படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது இருக்கும். சில காலங்கள் மட்டும்தான், நிரந்தரமாக கிடையாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக வருமான ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கணும், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நிலையான வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இங்கே பிரச்சனை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரிங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகள். இந்த துலா லக்னங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு திடீர் யோகமாக அமையும். உண்மையிலேயே இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெண் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ இவங்க அந்த தகவல் தொடர்பு மையம் மூலமாக எங்கேயாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பொண்ணு கிடைக்கும். சில இடங்களில் பொண்களை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, கல்யாணத்துக்கு வான் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சந்திப்பின் மூலமாக வரன் அமையுமானா வரன் அமையும். முன்னாடியெல்லாம் இந்த மேரேஜ் அதெல்லாம் கிடையவே கிடையாது, பியூரோவிலலாம் கிடையவே கிடையாது. திருமண தகவல் மையங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. பொண்ணை பெரியவங்களாயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. அங்கே ஒரு இடத்துல பார்ப்பாங்க, பொண்ணு நல்லா இருக்கே, என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு கேட்பாங்க. பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னாங்கன்னா அப்போவே பேசி முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். இந்த மாதிரி பொண்களை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னா கூட்டிகிட்டு போகலாம். இந்த மாதிரி இடங்களில் வரன் அமையுமானா கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கெல்லாமோ நம்ம பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்குறாங்களே தவிர ஒரு கோவிலுக்கோ ஒரு சுப நிகழ்வுகளுக்கோ, உண்மையிலேயே இவங்க ஒரு சுப நிகழ்வுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அடுத்த சுப நிகழ்வு இவங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கல்யாணத்தில் தான் இன்னொரு கல்யாணம் முடிவாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை இந்த துலா லக்னக்காரங்களுக்கு அமையுமானா கண்டிப்பாக அமையும். அதை இவங்க பயன்படுத்தலாமானா கண்டிப்பாக பயன்படுத்தலாம்னு சொல்லிக்கிறேன். சரிங்க, கடன் கௌரவத்துக்காக கடன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இவங்க கடன் வாங்கிறது அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். உதாரணமாக ஒரு செய்ய போகிறேன், அதுக்காக கடன் வாங்குகிறேன், நாளைக்கு அந்த கடன்கிறது கை கொடுக்குமா?
அதாவது என்னால் பயன்படுத்த முடியுமா, திருப்பி அடைக்க முடியுமாங்கிறத யோசிக்கணும். இப்போ எப்படின்னா ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னால் அடைக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 30,000 ரூபா அந்த கடன் அடைக்கிறதுக்காக வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து 30,000 ரூபா கடன் வாங்கி அதை நான் அடைக்கிறேன். அப்போ சின்ன கடன்கிறது உங்களுக்கு பெரிய கடனாக மாறுது. அப்போ தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு முயற்சிக்காக ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு கை கொடுக்குமா, இல்லைனா அது வட்டிக்கு மேலே வட்டி உருவாகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நான் இவங்க துலா லக்னக்காரங்களுக்கு அந்த சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனைங்கிறது பெருசாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கவனம் தேவை. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில், பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடிண்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, மாற்றி 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 அந்த 10ல் சந்திரன் வந்து பல தொழில் செய்ய தோன்றும்னு சொல்லுவாங்க. இந்த 10ஆம் அதிபதியே துலா லக்னக்காரங்களுக்கு சந்திரன் தான். அப்போது ஒரு இடத்துல உட்காருவாங்களா, உட்கார மாட்டாங்க. ஒரே இடத்துல 10 வருஷத்தில் 10 வேலையை மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட் சேஞ்சு, அந்த சேஞ்சு இந்த சேஞ்சுங்கிறது இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி, ப்ரைவேட்டாக இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம், பிடிக்கலன்ட்டு விட்டுட்டே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். இவங்களுக்கு நிலையற்ற வருமானம்ங்கிறது ஒன்று இருக்கும். லாபத்திற்காக வருமானத்தை மாற்றிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். வருமானம் வரும், ஆனால் கொஞ்சம் கவனமாக ஜாதகப்படி அவங்களுக்கு வருமானம் எந்த இடத்துல இருக்குது, பிஸ்னஸ் வேலைங்கிறது சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு மாற்றுவதுங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, இவங்க வெளிநாட்டுக்கு போகலாமா? ஐயா, உங்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரம் துலாம் ராசியில் வருது. தாராளமாக வெளிநாட்டு யோகம்ங்கிறது இருக்குது. நான் பார்த்த ஜாதகத்தில் வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து கடந்த 1 வருஷமாகவே வெளிநாட்டு யோகம் இருந்தது. வேலை கிடச்சிது, ஆனால் வேலை போகலை. ஏன்னா கோச்சாரராகவும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து எப்படின்னா மனமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. குழந்தைய விட்டுட்டு போகணுமே, பூர்வீகத்தை விட்டுட்டு போகணுமே, இங்கே இருக்கிற எண்ணம் அங்கே இருக்காதே, நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகவே இல்லை, விட்டுட்டாங்க. ஏங்க போகலை? அதான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வாய்ப்பு வந்துருச்சே. அதுவும் பர்பஸாக இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குமே, போகலையேன்னு கேட்டாங்கன்னா, ஆமாங்க போகலை, எனக்கு சரியா படலை, எங்கே சந்தோஷம் போயிருமோ, குழந்தைகள் இப்போ தாங்க பிறந்திருக்காங்க, குழந்தைய விட்டுட்டு போகணுமேங்கிற எண்ணம் தான் அப்படின்னாங்க. காரணம் அவருடைய மனதும் அந்த குழந்தைகள் மேலுள்ள ஆசையும் தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக. இப்போ சிலருக்கு, நான் பார்த்த ஜாதகத்தில் ஒரு நண்பருக்கு காதல் இருந்தது. எங்கே வெளிநாட்டுக்கு போனோன்னா பொண்ணை வேறு இடத்துல கட்டி வச்சுருவாங்களோ, அதனால் வேலைக்கு போகாமல் இருந்தார். ஐயா, திருமணத்திற்கும் தொழிலுக்கும் காதலுக்கும் திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசங்கிறது இருக்குது. நீங்கள் அழகாக போயிருந்தா கூட பொண்ணு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொன்னோம். இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்கட்டும். அந்த நல்ல வேலை தான் கிடைச்சதே, ஏன் போகாமல் இருந்தீங்க? கிரகங்கள் அந்த வேலையை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். அப்போது ஒரு வெளிநாட்டு வேலை கிடைச்சதுன்னா தயவு செய்து போங்க. இன்னும் வாய்ப்பு இருக்குதானா வாய்ப்பு இருக்குது. இவர் எப்போ போவார்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழிஞ்சு தான் வெளிநாட்டுக்கே போவார். ஏன்னா சாதாரணமாக ஒரு நிகழ்வு நடந்தால் ஒத்துக்க மாட்டாங்க, அடிபட்டு இதுபட்டு போனான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. போகக்கூடிய அமைப்பு இருக்கும், தாராளமாக போகலாம் அப்படிங்கிறதான் அந்த நண்பருக்கு சொன்னோம். வேலையும் சரி காதலும் சரி வேறு ரெண்டையுமே ஒன்று போல் முடிச்சு போடாதீங்க. இதற்காக இதை இழப்பது தவறு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.